Mr. and Mrs. Khiladi, get ready for Sunday. Mr. and Mrs. Khiladi, get ready for another day. ஆடி மாசம் அழகிய கிராமம் கில்லாடி ஜோடிஸோட அடுத்த டாஸ்க் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது. இன்னைக்கு கில்லாடி ஜோடிஸோட உங்களை நான் சந்திக்க போற இந்த நிகழ்ச்சி Amazon.in மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ் பவர்ட் பை ராஸ்காம் பில்டர்ஸ் மற்றும் பதஞ்சலி கேஷ்கந்தி அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோஸ்டிக். நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா இருக்க நம்ம கில்லாடி ஜோடிஸ் மாதிரியே நீங்களும் யூஸ் பண்ணணும் சிந்தால் டியோஸ்டிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னும் 2 வித்தியாசமான டாஸ்க். ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாஸ்க்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இந்த வாரம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரின்றதுனால நம்மளுடைய கார்த்திக் நந்தினி உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் அதே போல் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி எலிமினேஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு எலிமினேஷன் டாஸ்க்கை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணி பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க ஒரு விஷயம், பல நூற்றாண்டு காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. அந்த ஒரு விஷயம் இல்லைனா நம்மளால் டெய்லி காலையில் எழுந்தோடனே ஒரு காஃபியோ டீயோ கூட குடிக்க முடியாது. எஸ், மாட்டுக்கு பால் கறக்கிறது தான் அவங்களுடைய முதல் டாஸ்க். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் எல்லாருமே வந்து முக்கியமாக டிபெண்டாக இருக்கிற சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வியாபாரத்தில் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட குடும்பங்கள் இந்த பால் வியாபாரத்தை நம்பி அவங்களுடைய தொழிலாக அதை வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தையும் கற்றுக்க போகிறீங்க. இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக தான் இருக்க போகுது. அண்ட் வழக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த டாஸ்க்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு வெட்டனரி டாக்டர் வந்து கரெக்டாக வந்து இந்த அனிமல்ஸ்க்கு எந்த தீங்கும் ஏற்படலை, இதனால் எந்த பிரச்சனைகளும் இல்லை, எந்த வகையிலும் இந்த அனிமல்ஸ் எந்த வகையிலும் பாதிக்கப்படலை, மாடுகள் குறிப்பாக எதுலேயுமே பாதிக்கப்படலை அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவர் இப்போ தரப்போறாரு. என்னோட நேம் டாக்டர் சூரியபிரபா. நான் ஆவினில் வெட்டினரி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி எங்கள் காயார் ஏரியாவில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ் ப்ரோக்ராமுக்காக அவங்க வந்து ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை வாழ்கிறது எப்படின்றதுக்காக பார்க்க வந்திருக்காங்க. அதில் பால் கறக்கிறத பற்றி அவங்க மெயினாக பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த மாடுங்கள்லாம் வந்து எப்படி நல்லா இருக்கான்னு எக்ஸாமின் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க. மியூக்கஸ் மெம்பரேன் நார்மலாக தான் இருக்குது. இதோட பாடி கண்டிஷனும் நார்மலாக தான் இருக்குது. பால் கறக்கிறதுக்கு கரெக்டான மாதிரி தான். ஓகே, ஸோ உங்களுக்கான டாஸ்க்குக்கான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாட்டோடைய சொந்த ஓனர் யார் இருக்காங்களோ அவங்க என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவு பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த டாஸ்க் அட்டம் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் 90 நிமிடங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் காலாவாசம் தரோம். அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கறக்குறீங்க, எவ்வளோ மாடுகளை பிடிச்சி கறக்குறீங்க அப்படின்றது உங்களுடைய திறமையை பொறுத்து. ஓகே, ஸோ கறந்த பாலை நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து நாங்கள் அளந்து பார்த்து அதிகமாக யார் இருக்காங்களோ அதுபடி வரிசைப்படுத்தி உங்களுடைய ஸ்கோர்ஸ் எல்லாமே அமைய போகுது. ஓகே, கில்லாடி ஜோடிஸ் தயாராக இருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட் கில்லாடி ஜோடிஸ் அண்ட் கெட் ரெடி ஃபார் ரெடி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி. ஹாய். என்னடா சைக்கிள் வண்டியோட பால் கேனோட தனியாக நின்றுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. மாமா, எப்படி ஒரு சூப்பர் என்ட்ரியா? செம்ம கெத்தாக இருக்குங்க. நாங்களும் வந்து இந்த கிராமத்தோட கிராமமாக இருக்கோம். எல்லா வீட்லேயும் போய் பால் கறக்க சொல்லியிருக்காங்க. ரெடியாக இருக்கோம். கேன் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் எவ்வளோ கறக்க போகிறோன்றது தான் பார்த்தாலே நடங்குது. இறங்குற ரெடியா? ஓகே. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். தோளை கட்டி பிடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா, இந்த சுகம் எதில் இருக்கு? உங்கள் வீட்டில் கொஞ்சம் பால் கறந்துக்கலாங்களா? பண்ணலாங்களா? சரி, பால் கறந்தீங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு பால் கறந்தீங்கன்னாக்கா மாடு இன்னொரு நாளைக்கு எங்களுக்கு வச்சுக்குமா? ஐயோ, இன்னைக்கு ஒரு நாளே டஃப் தான். கொஞ்சம் லைட்டாக பழகிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே இந்த மாடு கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பயமாக இருக்கு.
வதக்குதே. ஐயோ. ஃபஸ்ட்டு வீட்டில் நான் குடிக்கிற அளவுக்கு 1 டம்ளர் பால் கடந்திருக்கேங்க. இந்த வீட்டில் நிறைய பசு இருக்குங்க. லம்பாக இந்த பெட்டி ஃபுல்லாக கறந்துடலாம் வாங்க. மாடு வச்சிங்களா? பால் கறந்துட்டீங்களா? காலையில் பால் கறக்கல, நாங்கள் எங்களுக்கு வேணும் பால். பாட்டி நான் கறந்து உங்களுக்கு நல்ல காஃபிலாம் டீ சூப்பரா எல்லாம் இஞ்சி டீ இல்லைம்மா எனக்கு வேணுமா பாட்டி உங்க ஊருக்கு வந்துருக்கோம் பாட்டி நீங்க தான் எங்களுக்கு help இல்லை பண்ணணும். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். நீ சாணிலாம் வார இல்லைன்னா குப்பிலாம் பெருக்கி போடுங்க. அவ்வளோதானே, விடுங்க, செஞ்சு விட்ருவோம். நல்லா அழுத்து குடி. அப்பதாக்கார சர்வீஸாக்கார மாதிரி 2 நாளைக்கு வா என் கூட்டாண்டா. நான் உனக்கு கற்று கொடுத்துட்றேன். உனக்கு ஓனன்னா கூட 2 மாடு பிடிச்சி கொடுத்துட்றேன். நல்லா சாச்சிருமா. பாபா பாபா. தாத்தா பாட்டி வீட்லேயே வந்து நாங்கள் நிறைய பால் கறந்துட்டோம் எங்களால் மேக்ஸிமம். இருந்தாலும் வந்து அடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனோம். இந்த மாடு வந்து 5 லிட்டர் பால் கறக்கும். அநேகமாக இங்கே கேன் பத்தாதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸில் நாங்கள் இது வரைக்கும் ஏகப்பட்ட டாஸ்க் பண்ணியிருக்கோம். இங்கே தொங்கியிருக்கோம், அங்கே குதிச்சிருக்கோம், ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம். அங்க வந்து டைவ் அடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியல. இந்த டாஸ்க் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான டாஸ்க். ஆனால் ரொம்ப பிடிச்சி செஞ்சோம் இந்த டாஸ்க். ஆமாம், என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனோடனே எங்களை வந்து மாட்டு இருக்கு வாங்கன்னு வெல்கம் பண்ணாங்க. போய் எப்படிக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே பாத்துலாம் கழுவி கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. மாடு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கனால எங்ககிட்ட ரொம்ப முரட்டு பிடிச்சிச்சு. எங்ககிட்ட ஒழுங்காகவே செட் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாட்டோட ஓனரே வந்து பக்கத்தில் நிற்க சொல்லி நாங்கள் பால் வந்து கறந்தோம். ஐயோ, பொசிஷனே சரியில்லையே, ஒழிச்சு வச்சுட்டு இருக்க மாதிரி நிற்குது. இது பொண்ணு மாடு, பையன் தொட்ட விடாதான். ஸோ அதனால நீங்களே பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகே, ஊற்றிக்கலாம். பால் வந்து வரவும் இல்லை, எனக்கு அதை கஷ்டப்படுத்துகிற ஒரு ஃபீலிங் வேறு. ஸோ அதனால் என்னென்னா ஹெல்ப் பண்ணனால அக்காவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடு தேடி போகலாம். அடுத்த மாடை பார்ப்போம். தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கும் தேங்க்யூ. நான் ஒன்றும் பண்ணல. உங்ககிட்ட யார் வேணா பண்ணலாமா? விக்கி, யூகோ. வர மாட்டேங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் சுத்தமாக வரல. ஓப்பன் பண்ணி விட சொல்றேன். ஓப்பன் பண்ணி விடுங்க. நான்றேன் போதுண்ணா.
ஒன்றும் தண்ணி மிக்ஸ் பண்ணலங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பால்ல செம்பகமே செம்பகமே என் பொதிகை சந்தனம் எட்டி வச்சிருப்போது. ஓ, அதுக்கப்புறம் நீங்க தான். ஐயோ எவ்வளோ கஷ்டம். மாடு எட்டி எடுத்துக்கல, நானே போய் விழுந்துருவேன் போல இருக்கேன். ரெண்டு பேரும் ஷிஃப்ட் போட்டு மாடுக்கு பால் கறக்குறோம். கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியிருக்கோம். இந்த இடத்த விட்டு கிளம்பி வேற வீடு தேடி அங்கேயும் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான் இருக்கோம். இங்கே எப்படின்னா அவங்களோட பசியை தீர்த்துட்டு எங்களுக்கான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கும். அவங்க பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க, என்னை வேற கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து திசை திருப்பிட்டு பால் கறந்துட்டு இருக்கோம். தாத்தா உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 25. ஓ, லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? என்ன நீ லவ் மேரேஜான்னு கேட்டாங்க பாரு, லவ் தானா? நீங்க லவ் சொன்னீங்களா, அவங்க லவ் சொன்னாங்களா? நானே தான் போனேன். அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில். இவங்க தான் அந்த லவ்லி யங் கப்பிள்ஸ் நீங்க பாக்குறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அனு நல்ல வேலை பண்ணிட்டாங்க. ஐயோ நான் பயத்துல பால கொட்டிட்டேன். இதுதான் பாருங்க, கூடியே சகுனியை வச்சிருக்கேன் நானு. ஆக்சுவலி அவங்க ஒரு சரக்கு கொடுத்தனே நான் பயந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு. புரியல. எக்ஸாக்டா நான் பால்காரி ஆயிட்டேன், அதுவும் மாடர்ன் பால்காரி. இவ்வளோதான் நாங்கள் கறந்தோம். நாங்கள் இதில் ஊற்றிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வரோம், வேற மாடு தேடி போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அக்கா புல்லு வேணுமா? ஏமா எங்களை தட்டி விட்டு போயிடாதம்மா, நீ போகிற ஸ்பீடில் புல்லு வேணும்னு சொல்லிட்டு. எங்களோட மாடுக்கு அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு நாங்கள் எடுக்கலான்னு இருக்கேன். எங்களுக்கு கொடுத்த டைமிங் வந்து டோட்டலாக 90 minutes கொடுத்தாங்க. தட்ஸ் 1.5 hour. இப்போ வந்து டைம் முடிய போகுது. தனலக்ஷ்மிக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கனால பாட்டி நீங்கள் பத்தாஞ்சலி கேஷ்காந்த் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல முடி வளர்ந்து பிசு பிசு. இனிமேல் நான் எங்கள் வீட்டில் பாலே வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. டைம்ஸ் அப், டைம்ஸ் அப், டைம்ஸ் அப். இங்கே பாருங்க, இதுதான். ஏ வில்லேஜ் சைடு அப்பப்போ போய் பாருங்க, அதோட அருமையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சொல்கிறோம், இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைஃப், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்கு. கோமாதாயை வணங்கி நாங்கள் அந்த போட்டியில் வெற்றி பெறணும்னு கோமாதாயை வேண்டிக் கொண்டு எங்களுக்காக இங்கே வந்து தனலட்சுமி அக்கா வந்துக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டு தான் நாங்கள் முதல்ல வந்து பால் கறக்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாயை வாக்கிங் கூட்டும் போய்க்கிறேன், என் பொண்டாடி கூட வாக்கிங் கூட்டும் போய்க்கிறேன். முதல் வாட்டி நான் வந்து ஒரு பசுவை வாக்கிங் கூட்டு போகிறது தான். வெரி குட், அதான் பியூட்டிஃபுல், அதே தான், அதான் டெம்போ, ப்ரெஷர், அதான் வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி கறந்தா ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுமா? இதே இங்கே தான் சரியா போயிடும். அதாங்க போட்டி. அப்படியா? கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லிட்டர் கறந்துருப்போம்னு நினைக்கிறேன். 2 லிட்டர் தனலட்சுமி. எங்கெல்லாம் போனேன், எங்கெல்லாம் தேடினேன், அதான் எனக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல. என்னை கூப்பிட்டு பால் கறந்துக்கன்னு சொன்ன முதல் ஆள் நீங்கள் தான். நல்லா இருக்கும் தனலட்சுமி அக்கா, வாழ்க்கையில் பெரிய லெவலில் வாங்க. சந்தோஷம், வணக்கம். அக்கா அக்கா வணக்கம்க்கா. ஐயோ அப்படியே ஸ்னேகா மாதிரி சிரிக்கிறேக்கா. போதுக்கா.
மாடு செல்வா போதுண்டா அப்புறம் பண்ணலாம்டா நாங்க போன அப்புறம் கூட்டிடா செல்லம் வாடா எவ்வளோ ஷவர்லாம் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி பயோ பால். ஆனா எல்லா மாட்டுக்கும் லட்சுமி தான் பேர் இல்ல. மாடுன்னா லட்சுமி, கிளின்னா காமாட்சி, நாயின்னா டைகர், டைகர்னா ஜூஜு. ரொம்ப தேங்க்ஸ்மா, அழகா கோஆபரேட் பண்ணி. எங்ககிட்ட இந்த மாதிரி யாருமே கோஆபரேட் பண்ணதே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். பால்கோவா பண்ண உனக்கு கொடுத்தேன். அக்கா பால் கறக்கிற மாதிரி மாடு இருக்காக்கா? ஒரு 1/2 லிட்டரு அப்படியா தண்ணி இந்த கூட நான் ஊத்திக்கிறேன். டான்ஸ் அண்ணே பண்ணுமா? பால் 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 பால். உங்க மாட்டுல பால் கறக்கணும்னு அதெல்லாம் முடியாது. என்னக்கா உனக்கு சொல்லுங்க. என்னக்கா பண்ணணும் லட்சுமிக்கு? வெக்கையா போடுங்க. தண்ணி கேட்டு டைம் இல்லையாக்கா? 9 மணி முடிச்சிடுவாங்க அவங்க. நாங்க செய்யணுமா? நான் போறேன் விடு. இதுனா வெப்பதானே போறேன். அந்த பாரு அண்ணா கொஞ்சம் வேர்த்து அப்புறம் தோச்சு தரணும். இதெல்லாம் பார்த்தா பால் கறக்க நீங்களே தெரியுங்க. என்னக்கா வீட்டுல பாத்திரத்துக்கு போற மாதிரி இருக்குதா? நல்ல வேலை ஐயா, மூஞ்ச பார்த்து பால் கறக்கலாம். நாங்க இன்னொன்று இல்ல சரஸ்து, இந்த யுவராஜ், இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்க அக்கா? ஐயோ ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும்னு வாங்க, பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு வாங்க. ஆனா இந்த மாடு வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல் அப்படின்றதுனால நான் வந்து இந்த சாரி கட்டிட்டு அதுக்கிட்ட போக போறேன். ஏய் நம்ம கையார் கிராமத்துல இருந்து பாரதி அக்காக்க ஒரு சூப்பரான பாட்டை இப்ப நீங்க கேட்கலாம். பாருங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. சூப்பர். தேங்க் யூ பாருங்க. முதல்ல ஸ்ட்ரிக்ட்டா இருந்த பாருங்க. வாய்ஸ் பேஸ்டா? பேசு. புவனேஸ்வரி அவங்க மாட்டிலே நம்ம போல கறந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எல்லோடியில போல கொடுத்து நாங்கள் டைட்டில் வின் பண்ணலாம்னு இருக்கோம். ரொம்ப நன்றி புவனேஸ்வரி. கண்ணா மத்தவங்க போடுறது மனக்கணக்கு, இன்னொருத்தவங்க போடுறது ரஃப் கணக்கு, நம்ம போட்டிருக்கிறது பால் கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, எல்லாம் சரியா வரும். எறா வண்டிய நாங்கள் வந்து வீடு வீடாக போயிட்டு அதில் உள்ள பசுமாடெல்லாம் பிடிச்சி அதில் உள்ள பால்லாம் கறந்து அது ஒரு நம்ம வந்து ரஜினி ஃபேன் ரொம்ப பால்காரன் படத்தில் ரஜினிகாந்த் மாதிரி கறந்துடலாம். இப்போ இந்த எபிசோட்ல வந்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரஜினியாவும் நான் வந்து குஷ்புமாவும் மாற போறேன். பட் நான் ரஜினி தான், குஷ்பு பாவம் வேணாம். அந்த மாடு காலையாவது விழுந்து நம்ம வந்து பால் வந்து தானா கறக்குறோம், பாட்டு பாடி கறக்குறோம். காலெல்லாம் விழுவாங்க, நம்ம மூஞ்ச பார்த்தாலே குத்துருவாங்க. அக்கா அக்கா எனக்கா மாடு இருக்கு, யாருக்கு மாடு இருக்கு, பால் வேணும். லாஸ்ட் வீட்டில் இருக்குதா? பசுமாடா? பசுமாட்டு அவங்க இப்போதான் நிற்கிறாங்க, நம்ம மேலே அவங்க நிற்கிறாங்க. நிற்கிறாங்களா? இல்லை அச்சு எடுத்துருவோம். அக்கா பால் கறக்கணும்க்கா. செல்லம்மா நாங்கள் வந்து எங்கள் குட்டிக்கு வந்து நேர்ந்து வச்சுருக்கோம். கலந்து கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நன்றி அக்காவுக்கு, ரொம்ப நன்றி. பால் எடுத்துன்னு பாருங்களா, சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணவா? சரிம்மா. சீக்கிரமா தேடி போகணும், சீக்கிரமா நிச்சயம் எடுக்கிறோம். இல்லை போயிட்டு. ஓகே டன். மாட்டு சாலை தள்ள வச்சிங்களே, ஜீத்த மில்க்கு ரொம்ப நன்றி.
கதி கறக்குறியா? கேட்டு தண்ணி ஊற்றிக்கவா? லைட்டாக ஊற்றிங்க போதும். என்ன தடைக்கு தேக்கிற மாதிரி நல்ல நல்ல ஏன்டா ஆம்பளைய பார்த்தாலே ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க இப்படி? நீங்கள் எங்கே நீங்கள் பால் கறக்கிற மாதிரி போறீங்க, என்ன காலி அடக்கிற மாதிரி போறீங்க. ஐயோ இருங்க பால் எடுத்துனாங்க போறீங்க. ஐயா என்னண்ணா? ஒன்றும் சாணி இது ஏட்ட பேர்கள் இதெல்லாம் பெருகிட்டு போங்க. இங்க வாண்ணா இங்க வாண்ணா நீ வாண்ணா. டக்குன்னு பாத்தியா சோக்கா நீ பண்ற பாத்தியா வாழ்ல வாங்குற பாத்தியா பெருகிட்டு போங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் நான் பெருகிறேன். ரைட்டு. சரியா? துணியெல்லாம் துவைச்சு ஒரே நிமிஷம் அம்மா முடிச்சிட்டோம்மா நான் கிளம்புறேன். எல்லா வேலையும் நீங்க பாலை எடுத்துன்னு போலாம். நம்ம வீடு தானக்கா தங்கச்சி. நீங்க பெருகிட்டு போங்க ஏதாவது பெருகிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு வேலை செஞ்சுட்டு அவ்வளவுதானே விடுங்க. ஏய் டார்லிங் டார்லிங் ஒரு நிமிஷம் டார்லிங். நந்தினி கோலம் போடணும் நந்தினி. ஆமாங்க கோலம் தாங்க போட்டுட்டு இருக்கேன். மாவை கீழே கொட்டினு இருக்கிற மாவு கீழே கோலமா மாதிரி இருக்கு. ஓகே நான் கோலம் போட்டுட்டேன். சாணி தளிச்சுட்டேன். மாவுல பால் கறந்துட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுப்பா? வேற ஏதாவது வேணுமாக்கா? வாங்க. லாஸ்டா ஒரு பாட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஆட்டு போங்க. மாடுமா தாடா பாட்டு சொல்லிட்டா தானில. எனக்கு தெரியாது பாட்டு. ஏதாவது பாட்டு சொல்லுங்கடா. ஏதாவது பாட்டு சொல்லுங்க பாவா. ஒரு பெண்ணை பார்த்து நிலவின் ஒளி இல்லை. ஆடுதா? நாங்க எவ்வளவு பாடலாம் ஒரு பெண்ணை பார்த்து நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து கழுகில் பார்த்தேன் ஒளி. அவள் இல்லாமல் நான் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை. இல்லாமல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் மாடெல்லாம் வந்து எங்கள் கையில் வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இதில் வந்து நாங்கள் ஜெயிக்கிறோமா என்றோமான்றது வந்து உங்கள் கிராம மக்களுடைய மனசில் தான் தெரியும். தாத்தா என்ன வரட்டுமா? தாத்தா வந்து இவ்வளோ டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காப்ல. நைட்டு வீட்டுக்கு போனோடனே ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு டாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா பசுமாட்டோட பாலை கறந்துட்டு வரணும். கெட் ரெடி ஃபார் அதிரடி. ஓகே வாங்க. அதுக்கு முன்னாடி கோமாதாக்கு நம்ம ஒரு வணக்கம் வச்சிருவோம். ரொம்ப கிட்ட போது பயந்து பயப்படாத பொறுமையா உட்கார் கிட்ட உட்காரு. காலையில் இட்டெல்லாம் உதைக்காதுன்னா லட்சுமி அது கரெக்டு தான். ஆனால் ஒரு விஷயத்துல சந்தோஷம் என்னன்னா இந்த டாஸ்க் வந்துட்டு சொப்னா பண்றாங்க. அது ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ரிலீஃபா இருக்கேன். ஆக்சுவலி இது வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு டாஸ்க். அப்படி பண்ணுமா? அப்போ வந்து 10 லிட்டர் கரைஞ்சிருவா போல இருக்கு பொண்டாட்டி. கரெக்டாக பார்த்தா 6 லிட்டர் கூட கரெக்டாக. நிறைய பேர் சுத்தி இருந்தாங்கன்னா ஆளுங்க இருந்தா கூட பால் வந்துட்டு கரைக்கிறது வந்து நிறுத்திடுமா. அவ்வளோதானா? வாங்க நான் எந்த கிளீன் பண்ணணும்னு சொல்லுங்க. சாணி எடுக்குவா ஆனா முட்டிடாதுன்னா. இதில் வந்துட்டு நாங்கள் கை கழுவிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு பால் கறப்போம். பாப்பா என்னாச்சு? நான் பண்ணவா? இல்ல இருக்கட்ட தம்பி பக்கத்துல எட்டி வச்சதுல அதான் சொன்னேன். அண்ணா 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 கூப்பிடாத அண்ணா. அதுலயே பால் வருமாமா? அது பயப்படுதா? சத்தியமா சொல்லு, நீ பயப்படுறியா அது பயப்படுதா? சரி நம்ம தான் பயப்படுறோம் அது முட்டை போகுது அப்படின்னு. செம்பகமே செம்பகமே தேங்கூத்தே
என்னது என் பாட்டுக்கு பால் வரலையா? விடுங்க. சரி வாங்க இதை ஊற்றுவோம். ஐயா 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 நீங்கள் பாடுங்க, நான் டான்ஸ் வேணும்னு ஆடுறேன் பழைய பாட்டுக்கு. தாய் இல்லாமல் நான் இல்லை தானே, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் எல்லை காக்கின்றாள். ஹாய், நீங்கள் யோசிக்கிறீங்க ராமராஜர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி தலப்பா கட்டிக்கிட்டு லுங்கி கட்டிட்டு செண்பகலு பாட்டு பாடிட்டு மாடு கறந்து பால் கறந்து தான் பார்த்துருக்கீங்க. மாட்டில் இந்த மாதிரி ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு கறந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேஸு கம்மி கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்துக்கோங்க. இந்த பொண்ணு தான் இவ்வளோ நேரம் கறந்து ஒரு 2 டம்ளர் பால் தான் வந்திருக்கு. வாரி கொட்டுங்க. அதெல்லாம் டாஸ்க்ல சொல்லல எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வாரி கொட்டுங்க. பால் கறந்ததும் இல்லாமல் அந்த அக்கா வந்து இந்த இடத்தெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால இந்த இடத்தெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெருக்கி சுத்தம் பண்ணிக்கும். 2 பேர் சேர்ந்து கறந்தது 2 லிட்டர் வந்திருக்கு. ஹாப்பி. இல்லை வேண்டாம், வேற இடத்துக்கு போகலாம். கொஞ்சம் பூடி வேட்டி கட்டிக்க. டாக்டர் இருக்கு பாரு, எனக்கு நல்லா இறுக்கி ஒரு 2 முடிச்சு போடு. அக்கா மாடு வச்சுக்கிறியா? சிரி பாட்டி நல்லா சிரி. நான் பள்ளி தெருவுல வச்சுருக்கிறியா? நான் உங்களுக்கோசம் 2 மாடு பால் கறக்க விட்டுருக்கோம். எங்களுக்கோசம் சின்னதாக ஒரு டான்ஸ். சித்தை சில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. காக்கியும் பாம்பு பட்டா தானா வரும் பாம்பு. பப்பியில சிங்கத்தை பாரு, கோலில ஸ்வார வாங்க போலீஸ்காரன். பப்பியில சிங்கத்தை பாரு, கோலில ஸ்வார வாங்க போலீஸ்காரன். ஓகே, இன்னைக்கும் நம்மளுடைய கில்லாடி ஜோடிஸ் ரொம்ப அற்புதமாக அந்த முதல் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ யார் யார் எவ்வளோ கறந்துருக்கீங்க அதுபடி தான் உங்களுடைய ஸ்கோர்ஸ் அமைய போகுது. ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து டிசைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யாரை கூப்பிட போகிறோன்னா காயார் பால் சொசைட்டியோடைய தலைவர் மிஸ்டர் கண்ணபிரான். வாங்க சார். வணக்கம் சார். என்ன ரிசல்ட்டுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு இதுவாக நான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் உங்களுக்கு தான் அந்த அளக்க தெரியல கரெக்டாக. ஓகே, ஸோ அதுபடி நம்ம அளக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க. கார்த்திக் அண்ட் நந்தினி. அப்பா தூக்க முடியல. ஐயோ அப்பா, சரியான சாலிடாக கறந்துருக்கிறீங்க போல இருக்கு. என்ன இருக்குண்ணே, எப்படி அழைப்பீங்க? லிட்டர் 700 ml. ஓகே, ஸோ அடுத்தபடியா யாரோடது? ஸ்கோனுபி படா கோபியன் ஹரிதா. இதுவும் வெயிட்டாக தான் இருக்கு. படா கோபியன் ஹரிதா டோட்டலா 7 லிட்டர் கறந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். நேசனு இந்தானே. liters and 250 ml. 3.25 லிட்டர் கறந்துருக்காங்கப்பா.
ஓகே, அடுத்தபடியா இட்ஸ் கோயிங் டு பி யுவராஜ் அண்ட் காயத்ரி. அஞ்சு 400. 5 லிட்டர் 400 ml. இப்போ எல்லாமே தெலுங்குல எண்ணணும். ஓகே. செண்பகலு சின்ன உள்ள எண்ணம் பாப்போம் வாங்க. ஒரு 50 ml கம்மியா இருக்கு. 6 liters 950 ml. ரமேஷ் தீபா. அஞ்சரை பிளஸ் 150. 5,650. சூப்பர். 5,650. ஓகே, வெரி குட். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பால் கறந்த மக்களே, உங்களுக்கான ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ அடுத்த டாஸ்க் என்ன தெரிஞ்சு ஆவலா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் பார்க்க போகிற இந்த 1-on-1 டாஸ்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2. 2 ஜோடிகளும் சென்டருக்கு வர போகிறீங்க. அங்கே உங்களுக்கு மரக்கட்டைகள் வழங்கப்படும். ஸோ கணவன் மனைவி உங்கள் 2 பேருக்கும் ஒரு கோடாலி வழங்கப்படும். அந்த ஒரு கோடாலி வச்சு கணவன் வெட்டலாம், இல்லை மனைவி வெட்டலாம், யார் வேணாலும் வெட்டலாம். ஓகே, கணவன் டயர்ட் ஆகிட்டா மனைவி வெட்டலாம். அது மாதிரி நீங்கள் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெட்டிக்கலாம். பட் 1-on-1ன்றதுனால வெட்டு 1 துண்டு 2ல் யார் ஃபஸ்ட்டு வெட்டி அந்த 2 துண்டு ஆக்குறாங்களோ அவங்க தான் வின்னராக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ வின்னருக்கு 50 பாயிண்ட் அண்ட் தோற்றவங்களுக்கு 25 பாயிண்ட். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய வீரத்தை எல்லாத்தையும், உங்களுடைய ஸ்டமினா எல்லாத்தையும் இதில் நீங்கள் காட்டணும். அதான் என்னுடைய விருப்பமும் கூட. இதுக்கு முன்னாடி மரக்கட்டைகள்லாம் வெட்டி பழக்கம் இருக்காது? இல்லை, கிடையவே கிடையாது. ஓகே, அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. ஓகே, போலாமா? ஆல் ரைட். ஸோ வெட்டு 1 துண்டு 2க்கு தயாரா? ஓகே, ஸோ முதலாவதா செலக்ட் பண்ண போற அந்த ஜோடி இட்ஸ் கோனா பி யுவராஜ் அண்ட் காயத்ரி. ஓகே, தயாரா இருக்கீங்களா? உங்களுடைய ஆப்போனன்ட் யாருன்றதை இப்போ நான் சூஸ் பண்ண போறேன். எஸ் சரத் காரு, ஸ்வப்ன காரு. அவர் வந்து காலில் இப்படி கட்டி காலில் உடைச்சிடாரு. அப்படிதான் சொல்லுவாரு. கட்டை காலோட பல்ல கடிச்சு உடைப்பாரு. பல்ல கடிச்சு அப்படி உடைப்பாரு. நீங்க வந்து இந்த மாதிரி மரக்கட்டையில வெட்டி பழக்கம் இருக்கா? எதுவுமே இல்லையா? கையில கோடாலி பிடிச்சதே இல்லையா? அதெல்லாம் பண்ணது பார்த்தது கூட இல்லை. பழக்கம் இல்லைன்றனால நீங்களே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நீங்க 2 வெட்டு வெட்டின அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வெட்டுது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. சரதன், ஸ்வப்னா, எஸ், யுவராஜ் அண்ட் காயத்ரி, யா, கெட் ரெடி ஃபார் ரெடி ரெடி ஸ்டார்ட் அண்ட் கோ. பார்த்து கால் வச்சோம். சரத் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா, யுவராஜை நான் பார்க்கவே இல்லை. எதுவுமே பக்கத்தில் இருந்த கூட பார்க்கவே இல்லை. நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். ஆமாம், என்னோட ஆக்ஸு, என்னோட வுட், அதுதான் கான்சன்ட்ரேஷன். அது தவிர வேறு எதுலேயும் என் பார்வை போல. அந்த கை ஆக்ஸை கிரிப்பா பிடிங்க. ஸ்லோ ஆரம்பிச்சாலும் வெரி குட் சரத். ஹெல்ப் பண்ணுங்க. பார்த்து நீ கால் கொஞ்சம் புடி. வேணா நீங்க ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ஸ்வப்னா, நீங்க வெட்டுறீங்களா?
தாட் கொஞ்சம் திருப்பி நான் சரி நீங்கள் பட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் போய் அடித்தேன். எனக்கு அது ஒன்றுமே தெரியல. எனக்கு ஏரில் போன மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. காயத்ரி பத்திரமா கரெக்டாக பிடிங்க கோடாலியா. ஃபர்ஸ்ட் புடி கரெக்டாக கிரிப்பாக பிடிமா. கரெக்டாக பிடிமா. அதில் ரிஸ்க் அது பார்த்து அப்படின்னா வெட்டுறியாமா. அவரே வெட்டுறாரா. ஓகே ஆல்மோஸ்ட் டன் சரத். வெரி குட் சரத். டைம் எடுத்துக்கோ டைம் எடுத்துக்கோ டைம் எடுத்துக்கோண்ணா. இதில் இந்த கோடாலியை பிடிக்கிறதுல ஒரு மேட்டர் இருக்கு. வெரி குட் வெரி குட். பார்த்துமா பார்த்து கரெக்டாக பேலன்ஸ்டாக பண்ணு. சரத் சொன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜஸ். வெரி குட். பொசிஷன் வச்சிருக்காங்க. வெரி குட் சரத். ஓகே எலிமினேஷன் டாஸ்க். சரத் சொன்னா நீங்க வின் பண்ணணும். ஏன்னா டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. கமான் சரத் 2 பீஸ் அடிங்க. ஓகே 2 பீஸ். ஸ்டாப். தூக்கிடு. சரத் and Swapna. வாங்க சரத் Swapna. யுவராஜ் and காயத்ரி. ஓகே சோ இந்த 1-on-1ல இந்த எலிமினேஷன் டாஸ்க்ல வின் பண்ணது சரத் and Swapna. Mr. and Mrs. Killadi. ஓகே ஆல் தி பெஸ்ட் யுவராஜ் and காயத்ரி. சரத் Swapna என்ன சூப்பரா அழகா வெட்டி முடிச்சீங்க. ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க ஃபினிஷ் கூட. அங்கே மாத்துறாங்க. நான் யோசித்தேன் இப்போ நாங்களுக்கு மாற்றிடலாம். நான் அந்த ஸ்டாமினா ஒரு லெவலில் வச்சிருந்தேன். ரெஸ்ட் எடுத்தா அந்த ஸ்டாமினா போய்டும். ரெஸ்ட் எடுத்தா ஸ்டாமினா போய்டும். எனக்கு போய்டும். ஓகே சோ கண்டினியூஸா ஒன் ஃப்ளோல போயிடலாம். என்ன முடியுதோ இல்லையோ. இன்னொன்று எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன கெட்ட பழக்கம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து 1-on-1 வச்சா மற்றவங்கள பார்ப்பேன். பார்த்த நாளெல்லாம் தூத்து போயிருக்கேன். அது அங்கே பண்ணுறாங்களா அங்கே போகிறாங்க வேலை. யுவராஜ் காயத்ரி இருக்கு கவனிக்கவே இல்லை. என்ன நடக்குதோ அது என்ன போதோ பார்க்கலாம். ஓகே கான்சென்ட்ரேஷன் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிருக்கீங்க இந்த டாஸ்க். ஆமா. ஓகே சோ பரவாயில்லை. இது வந்து உங்களுக்கு ஸ்கோர்ஸ் ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். Thank you தீபக். வெரி குட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் Sharath and Swapna. Thank you. Okay, thank you Swapna and Sharath. Please be seated. Yuvraj Gayatri, please be seated. Thank you. அடுத்தபடியா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நிக்க போற அந்த கில்லாடி ஜோடி யார்? கார்த்திக் and நந்தினி. கார்த்திக் நந்தினி 1-on-1 மோத போறீங்க. ஸோ 1-on-1ன்றது வந்து ஒரு டைரக்ட் மோதலாக இருக்க போது உங்களுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இருக்கக்கூடிய யார் வந்தாலும் ஓகே. டேய் கொன்றுவோம்ல. யார் வந்தாலும் ஓகே. பட் இந்த சீட்டு தான் டிசைட் பண்ண போகுது. டேய் எப்படிடா சொன்னீங்க? விக்னேஷ் அனு. ஓகே கார்த்திக் நந்தினி நீங்கள் மோத போகிறது விக்னேஷ் அனு. பேபிமா பயமா வேற இருக்குது இவனை பார்த்தாலே. ஐயோ தம்பி 3 மாசம் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏத்திட்டு இருக்கிறியா? ரமேஷ் கட்டலையா? அனு தூக்கி அந்த மாதிரி வெயிட் அது கரெக்ட். ஓகே சோ அனு விக்னேஷ் கார்த்திக் நந்தினி கெட் ரெடி ஃபார் அது ரெடி. இன்னைக்கு ரெண்டாவது டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு. கார்த்தியோட மோதுறது வந்து எல்லாம் கஷ்டமாக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அது ஒரு ஆசை. நான் அங்கே போகும்போது எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் லெவலில் இருந்தேன். ரெடி ஸ்டார்ட் அண்ட் கோ. கார்த்திக் சென்டர் பண்ணு கார்த்திக். கால் பத்ரம். கார்த்திக் பார்த்து ரொட்டேட் பண்ணி பண்ணு கார்த்திக். ரொட்டேட் பண்ணி போ கார்த்திக். எஸ் அடி என் மேல உள்ள கான்ஃபிடன்ட் கார்த்திக் மேல எனக்கு பக்கா கான்ஃபிடன்ட் இருந்தது. பயங்கரமா அடிச்சாரு. இந்த
அண்டு வீசுனோடனே என் கை ரெண்டும் லாக் ஆச்சு. ஆனால் தான் எங்களால் பெருசாக மூவ் பண்ணாமல் சின்னதாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏய் பார்த்து விக்னேஷ். வெரி குட் கார்த்திக். கார்த்திகோட ப்ராக்ரஸ் நல்லா இருக்கு. வெரி குட். கார்த்திகோட ப்ராக்ரஸ் சூப்பர். வெரி குட். சேர் தம் அப். சேர் தம். இந்த டாஸ்க்லாம் இவன் தான் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருந்தேன். லைக் இவனுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும், அதில் நம்ம கவனம் இருக்கக்கூடாது, எதாவது ட்ரை பண்ணணுக்காக நான் ட்ரை பண்ணேன். வெரி குட். வெரி குட். காளிகா நீ போ, அந்த பக்கம் போ. அந்த உட்காந்து. வெரி குட். நந்தினி பார்த்துமா, பார்த்து. ஓகே, ஸோ விக்னேஷ் திரும்ப வந்துட்டாரு, கொஞ்சம் ரெஸ்டாக இருக்கும். வெரி குட். ஓகே, ஸோ கார்த்திக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷனில் இருக்காரு. ஒரு டைமில் வந்து எனக்கு அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அந்த ஆக்ஸை கீழே வச்சோடனே என் கையை என்னால் என் கையை என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆக்சுவலாக அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் ஆகிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அது காலு, அதான் முக்கியம். வெரி குட். காலு பின்னாடி. வெரி குட். அதை நீ பார்த்துமா. வெரி குட். கார்த்திக் கொடுக்குறியா? ஓகே கார்த்திக். ரொம்ப டயர்ட் ஆகுது எல்லாருக்கும். நாளே விட்டுதான். வெரி குட். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வெரி குட். வெரி குட். ஸ்டாப் 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 ஸ்டாப். வெரி குட். வெரி குட். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க 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 வாங்க. போகும்போது ஒரு சொல்லிட்டு போனேன், ஜெயிச்சிட்டு வருவேன்னு. ஜெயிச்சிட்டு வந்தேன். இதே மாதிரி சொல்லுவேன், நான் தான் இந்த டைட்டில் வாங்குறேன். ஓகே, ஸோ ரொம்ப பரபரப்பாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அண்ட் அதே சமயம் ஒரு எக்ஸிட், அதாவது எலிமினேஷன் டாஸ்க்கும் இருக்குது அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 1-on-1 மோதிக்கு போகிறது. இட்ஸ் கோயிங் டு பி ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா, பலகோபி அண்ட் ஹரிதா. தம்பி சொல்கிறேன். இன்னும் வர ஒட்டி பழகம் இருக்கா? இருக்கா? ஸோ படகோப்பியனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் நீங்க இந்த மாதிரி வெட்டுறீங்களா? போட்டாலும் எனக்கு அந்த யார் போட்டாலும் வெட்டும் கோடாலி. ஆமா, கோடாலி யார் வெட்டாலும் வெட்டும். அது கரெக்டா வெட்டணும். அதுதான் ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நாக்குன்றது எல்லாமே. ஸோ படகோப்பி ஹரிதா அண்ட் ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா, கெட் ரெடி ஃபார் அதிரடி. Okay, ready, start and go. போடு போடுப்பா. அது அவ்வளோதான். ஒரு எடுத்த உடனே சைடு போயிட்டாரு. அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு தோண்டிட்டே இருந்தது, அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமா அப்படின்ட்டு. திருப்பணமாப்பா. ஓகே, ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. யார் முடிக்கிறாங்கன்றது மேட்டர் இதில். ஒரு கட்டத்தில் வந்து சுத்தமாக முடியல என்னால். அப்புறம் இவங்க கிட்ட கொடுத்தா நீ தான் மரம் வெட்டுன்னு சொல்லி தான் புடி வெட்டு அப்படின்னு. வெரி குட். போடுதான் போடுலாம். அவ்வளோதான். ஹரிதா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே. இல்லை அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. நான் வந்து ஒன்லி திருப்புற வேலை மட்டும்தான். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ரமேஷ் வந்து ஸ்டாமினா பில்டப் பண்ணிக்கிறாரு. பார்த்து தீபா, பார்த்து திருப்பவா. கட்ட ரொம்ப நகர்ந்து வந்துச்சு.
நகர்ந்து வந்துடுச்சு. கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன்ப்பா. பா கொஞ்சம் தள்ளிட்டா. நீ போடு. ரமேஷ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ல வந்துட்டாரு. தெரியல போடு. போடு போடு. போடாத போடு. ஐலஸா சொல்லுவாங்க அந்த மாதிரி. இது வந்து சரி இந்த மாதிரி ஹெய்ன்னு சொல்லி இது பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு வேறு எந்த கான்சன்ட்ரேஷனும் போகாது. அது மட்டும் தான் தோணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன். பார்த்து முடியும். ரமேஷ் நீங்க வேணா எடுத்துக்கோங்க. சூப்பர்மா நீ. அழகா வெட்டி வச்சிருக்காங்க தீபா. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணினா முடிச்சிடலாம். 10% வெட்டினா பொழந்துரும். அது வெட்டுறது ஒரு வெட்டிட்டு இப்படி திருப்பி பார்க்குறேன். அவர் 2 பொழுது கையில் தூக்கி இப்படி காமிச்சுன்னு இருக்காரு. நான் வெட்டிட்டேன்னாரு. காம்படிஷன் அட்டே சென்டர் பண்ணி விட்டுங்க. வெரி குட். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓகே ஓகே. பரா ஓகே ஹரிதா. ஓகே சோ இந்த 1-on-1ல வின் பண்ணது பலா கோபி and ஹரிதா. அண்ட் பட் அது மட்டும் சொல்லக்கூடாதுங்க. ரமேஷ் அண்ட் தீபா கூட டஃப் ஃபைட் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஸோ இட்ஸ் அ டஃப் ஃபைட். இன்னும் கொஞ்சம் தான் ரமேஷ் தீபா மிஸ் பண்ணிட்டீங்களே. பரவாயில்ல. வெல் ட்ரைட். எனக்கு வந்து அண்ணன் டஃப்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி அவர்கிட்ட நான் 1-on-1 பண்ணியிருக்கேன். ஆனால் ஆட்ஸ் ஆஃப் நானா சம்மனா இந்த மொத்த கிளாடிஸ்லையுமே ஒரு ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணி நான் வின் பண்ண ஒரே டாஸ்க். வெரி குட். ஸோ வந்து கிலாடிஸில் வந்து யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல அப்படின்றத இது வரைக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பட் இந்த 1-on-1க்கு அப்புறமா தான் தெரிய போகுது என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை நான் சொன்ன போலே இது வந்து ஒரு எலிமினேஷன் டாஸ்க். ஸோ இந்த எலிமினேஷன் வாரத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றத நம்ம டிஸ்கஷன் செஷனில் சந்திப்போம் வித் த ஸ்கோர்ஸ். அழகிய கிராமத்து சூழ்நிலையில் அந்த ஊர் மக்களுடைய ஆதரவோட பல விஷயங்கள் பண்ணி முடிச்சிருக்கீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸ் அதாவது அழகு சாதனங்கள்லாம் விற்றீங்க. அதே போல் வந்து ஷேவ் பண்ணி விட்டீங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பால் கறந்தீங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான போட்டி எனது எலிமினேஷன் டாஸ்க்ன்றனால 1-on-1 கூட பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு 1-on-1ல யார் என்னென்ன ஸ்கோர்ஸ் எடுத்திருக்கீங்க நான் சொல்லிடலாம். ஓகே ஸோ இன்றைக்கி நடந்த இந்த 2 டாஸ்க்குகளுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் சில வாரங்களில் நம்ம ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்து வைல்ட் கார்டு அப்படின்ற சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு வாரமும் வைல்ட் கார்டில் ஒரு என்ட்ரி இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ ஒரு என்ட்ரி இருக்கும் போதே கண்டிப்பாக ஒரு எக்ஸிட்டும் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வைல்ட் கார்டில் என்ட்ராக இருக்கக்கூடிய நம்மளுடைய கார்த்திக் அண்ட் நந்தினி நம்ம கூட தொடருவாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டர்டேயான டாஸ்க்காக இருக்கட்டும், நேற்றுக்கான டாஸ்க்காக இருக்கட்டும், இன்னைக்கான டாஸ்க்காக இருக்கட்டும், இந்த 4 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதில்லை. நீங்கள் எந்த பொசிஷன் இருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட பயணம் தொடரும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தினேஷ் அண்ட் ரச்சிதா தவிர்க்க முடியாத பல காரணத்தினால அவங்களால இந்த போட்டியில் தொடர முடியாது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஓகே, த ஷோ ஹாஸ் டு கோ ஆன். கண்டிப்பாக மற்ற கிலாடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களை வழி நடத்தி கொண்டு போகணும். ஸோ இன்றைக்கி இந்த ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிற பயணத்தில் யார் தொடர போகிறீங்க, யார் வந்து நம்மளை விட்டு விலக போகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியில் முதல்ல வந்திருக்கக்கூடிய கார்த்திக் நந்தினி, நீங்கள் இந்த கிரைட்டீரியாவில் எலிஜிபிள் ஆகிறீங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பொசிஷன்ஸில் இருந்தால் மட்டும்தான் அது உங்களால் முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த பொசிஷன் இருக்கீங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நடந்த டாஸ்க் அண்ட் இன்றைக்கி நடந்த டாஸ்க் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கார்த்திக் நந்தினி உங்களுக்கான டோட்டல் ஸ்கோர் 205 பாயிண்ட்ஸ் அண்ட் ரேங்க் நம்பர் 1. வாழ்த்துக்கள். வாங்க. கார்த்திக் and நந்தினி, how happy are you? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணியிருக்கோம். பட் இந்த மெடல் மட்டும் வந்து நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ரொம்ப வருத்தம் வந்தது. பட் எவ்வளோ விஷயம் வந்தாலும் நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம், கார்த்திக் என் பக்கத்தில் இருக்கிறவரையும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன். நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறவரையும் கார்த்திகை கண்டிப்பாக நான் தோற்க விட மாட்டேன். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே, ஸோ உங்களுக்காக ஸ்டுடியோ 11 வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ. சிந்தால் வழங்கக்கூடிய ஒரு அழகிய கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கான பேட்ஜஸ்.
பதஞ்சலி வழங்கும் கேஸ் காந்தி உடைய கிஃப்ட் ஹேம்பர். அண்ட் ஸோ வைல்ட் கார்டு ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறமா வந்து ராஜா ராணி அப்படின்ற விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபைனல்ஸ் இன்னும் ரொம்ப கிட்டக்க இருக்கு. அதனால ராஜா ராணி டைட்டில் வந்து இது மேல கிடையாது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். எனிவே கார்த்திக் அண்ட் நந்தினி வண்டர்ஃபுல் கம்பேக். ப்ளீஸ் கிவ் them big round of applause. Thank you. உங்களுக்கான ஸ்கோர்ஸ் அடுத்தபடியா யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் இந்த எலிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த வாரம் ஒரு வைல்ட் கார்டு இருக்க போது அதுலேயும் ஒரு புதுசாக நம்ம ஆல்ரெடி நம்மளை விட்டு போன ஒரு ஜோடி திரும்ப வர போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வழி விட்டு தான் போய் ஆகணும். இதுதான் நம்மளுடைய கேமோடைய ஃபார்மேட். இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா யுவராஜ் அண்ட் காயத்ரி, ரமேஷ் அண்ட் தீபா. நிச்சயமாக யாருமே இதை எதிர்பார்க்கல தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய கிலாடிஸ் நிகழ்ச்சி எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். விதவிதமான டாஸ்கில் பல பேர் மேலே வரலாம், பல பேர் கீழே போகலாம். இன்னைக்கு எலிமினேஷன் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால we are going for a vote out. இன்னைக்கு க்ளோஸ்டு vote out பண்ண போகிறோம். ஸோ முதலாவதா இன்னைக்கு வைல்ட் கார்டில் ஒரு வைல்ட் கம்பேக் கொடுத்துருக்கக்கூடிய கார்த்திக் அண்ட் நந்தினி. நான் இதுக்கு அவுட் பண்ணுற ரீசன் அவன் எனக்கு ஒரு நல்ல காம்படிட்டர். அவன் இல்லைன்னா நான் ஜெயிப்பேன். இரண்டாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய விக்னேஷ் அனு. அந்த ஸ்கோரிங் படி தான் நாங்கள் இந்த ஓட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக பண்ணியிருக்கோம். வேற சாரி. வழி இல்லாமல். ஓகே, ஸோ அடுத்தபடியா வடாகோபி அண்ட் ஹரிதா. நாங்கள் ஏன் உங்களுக்கு ஓட் போடுறோம் அப்படின்னா யுவராஜ் வந்து காம்படிஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தபடியா சரத் அண்ட் சொப்னா. தீபாவும் சரி ரமேஷும் சரி செம்ம ஃபைட்டர். அதனால நாங்கள் அவங்களுக்கு ஓட் அவுட் பண்ணுறோம். மொத்தம் 4 votes உங்கள் 2 பேருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதில் எத்தனை யாருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் vote out is for யுவராஜ் அண்ட் காயத்ரி. செகண்ட் ரமேஷ் அண்ட் தீபா. மூன்றாவது vote ரமேஷ் அண்ட் தீபா. ஸோ கடைசி vote இதுதான் டிசைட் பண்ண போகுது யார் தொடர போகிறாங்கன்றது, யார் நம்ம விட்டு போகிறாங்கன்றது. இதுதான் அந்த ரிசல்ட். ரமேஷ் அண்ட் தீபா. ரமேஷ் அண்ட் தீபா டஃப்பான ஃபைட்டர்ஸ், ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டே 1லேருந்து உங்களுடைய என்ன சொல்ல விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஆழமான முத்திரை பதிச்சிருக்கு. கண்டிப்பாக. பட் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அகேன்ஸ்டாக 3 vote outs வந்திருக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொடரணும். நீங்களும் அந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் vote out பண்ணியிருக்கீங்க. பட் இன்னைக்கு சில விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் போது நமக்கு அது அகேன்ஸ்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரி உங்ககிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, உங்கள் எதிரி உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க. நாங்கள் இன்னி வரைக்கும் அப்படி நினைக்கல. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நீ இந்த தப்பு பண்ணனா எடுத்து சொல்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு அடுத்தது, ஒய்ஃப்க்கு அடுத்தது இப்போ இவங்க தான் இருக்காங்க. எனக்கு பின்னாடி வேறு யாருமே கிடையாது. இது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இப்போ இவங்க அதெல்லாம் ஓட் அவுட் போட்டு வந்து என்னை வெளியே அனுப்பணும்னு சொல்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த தப்பு பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் வரும்போது உன்னை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வா அப்படின்ற ஒரு மெசேஜை தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இவங்க யாருமே எதிரி கிடையாது. ஆல் அண்ணாஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹாப்பி வெரி ஹாப்பி. எதிரின்னு சொல்கிறத விட காம்படிட்டர்ஸ் தான் சொல்லணும். ஸோ அந்த காம்படிட்டர்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு அகேன்ஸ்டாக 3 vote போடுறேன். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இது கேம் இஸ் அ கேம். இட் ஹாஸ் டு கோ ஆன். என்னதான் இருந்தாலும் சரி, ரமேஷ் தீபா நீங்கள் விட்டு பிரிகிறது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி உங்களுக்கு பல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனல்ஸ்குள்ளே எப்படியாவது வைல்ட் கார்டில் வந்துருங்க. கண்டிப்பாக வரும். ஓகே, கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ட்ராவலிங் வித் அஸ். தேங்க்யூ everybody. Thank you. Love you.
ஓகே, ஸோ அற்புதமான ஒரு அழகிய கிராமத்துக்கு வந்து அந்த கிராம மக்களோட இணைஞ்சு அழகான பல டாஸ்க்களை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து ஒரு ஜோடியை நம்ம திருப்பி உள்ளே சேர்த்துருக்கோம். அதே போல் ஒரு டஃப்பான ஜோடியை நம்ம வந்து எலிமினேஷன்ற காரம் காட்டி நம்ம வெளியே அனுப்பியிருக்கோம். அடுத்த வாரம் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அண்ட் ஒரு எலிமினேஷனோட தான் உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் கிலாடி ஜோடிஸுடன் விடைபெறுவது உங்கள் தீபக். இது Amazon.in மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடி ஸ்பாட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் மற்றும் பதஞ்சலி கேஷ் காந்தி அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோ ஸ்டிக். See you next week.